வாங்க நண்பர்களே, நான் உங்க மணி. நீங்க பார்த்து கொண்டிருப்பது வாங்க யோசிப்போம் சேனல். இனி நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல பார்த்து வந்திருப்பீங்க டோபமைன். டோபமைன்னா என்ன, டோபமைன்னால நமக்கு எந்த பெனிஃபிட்ஸ், என்னென்ன டேஞ்சரஸ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட், அது ஒரு சப்ஸ்கிரைப் இதாக பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் தான் எனக்கு ரெகுலராக வீடியோ போல ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டு போங்க. சரி, நம்ம வளரன்னு பேசாமல் சேனல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. டோபமைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். டோபமைனுங்கிறது உங்களோட ஒரு மாதம் சம்பளம்னு வச்சுக்கலாம். சம்பளம் வந்து உணர்ந்த உடனே நீங்கள் கண்ணாப்பினான்னு செலவு பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்கடுத்து 10 நாள் கழிச்சு அடுத்த மாதம் சம்பளம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. அதாவது இருக்கிற சம்பளத்தை மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு கடன் வாங்கி வேலைக்கு ஓடுவீங்க. அது மாதிரி தான் இந்த டோபமைனும். எப்படின்னா, நீங்கள் காலங்காத்தாலே எழுந்த உடனே நல்லா ஃபோனில் ரீல்ஸ், ஸ்க்ரோலு எல்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக செய்யறது ஈடுபாடு இல்லாமல் அப்படியே இருப்பீங்க. இதுதான் டோபமைன் ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க. டோபமைன் ஹிட்னா ஒரு விஷயத்தை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க. காலையே அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது எந்த வேலையும் உங்களுக்கு செய்ய முடியாது. எந்த வேலை செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு சோம்பலாகவே இருக்கும். இதுக்கு தான் டோபமைன் ஹிட்னு வாங்க. சரி ப்ரோ, இதை நான் எப்படி லெவலில் வச்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுற டைமை குறைச்சிக்கோங்க. உங்களோட ஸ்க்ரீன் டைமு ஒரு நாளைக்கு அப்போ ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் அந்த அளவு தான் இருக்கணும். அப்போ தான் உங்களோட டோபமைன் லெவல் ஒரு லெவலில் இருக்கும். சரி ப்ரோ, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. நிறைய ஹாபிஸ் வளர்த்துக்குங்க. அதாவது மீன் பிடிக்கிறது, சைலிங், பிளான்டேஷன், அது மாதிரி நிறைய ஹாபி இருக்குது. நிறைய ஹாபி வளர்க்குறதால உங்கள் டோபமைனை நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த கொஞ்சம் டோபமைனை சுரக்க வைப்பீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை நிறைய லெவலில் கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ண சொல்ல உங்களோட வேலையை இன்னும் நீங்கள் பர்ஃபெக்டாக செய்ய முடியும். ஏதாவது ஒரு வேலையை செய்ய சொல்ல இன்னும் நல்ல டெடிகேஷனாக செய்ய முடியும். அதனால் ஏதாவது ஒரு நல்ல ஹாபி வளர்த்துக்குங்க. சரி ப்ரோ, இப்போ இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த டோபமைன் லெவல் கம்மியாக சுரக்கிறதால உங்களால் ஒரு வேலையை ஈஸியாக க்ளீனாக செய்ய முடியும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் அவன் 1 மணி நேரத்தில் படிக்குது, உங்களால் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் முடிச்சிட முடியும். கஷ்டப்பட்டு பண்ணுற வேலையை ஈஸியாக பண்ண முடியும். சரி ப்ரோ, நான் இந்த மாதிரி தான் இருப்பேன், நான் ரீல்ஸாக ஸ்க்ரோல் பண்ணுவேன், இந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலையில் செய்யறதுக்கு எந்த ஈடுபாடும் இருக்காது. நீங்கள் என்னதான் பெருசாக சாதித்தாலும் உங்களுக்கு சாதனை வரையே தெரியாது. இப்போ ஒரு படம் பார்க்குறீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் படம், அது 3 மணி நேரம் முடிஞ்ச படம் எப்படி இருக்குது அப்படின்னு தோணும். அதே இன்ஸ்டா ரீல்ஸை 10 செகண்ட் ஒரு தடவை பார்த்தா அதுக்கும் அதே மாதிரி தான் ஃபீலிங் வரும். ஒரு 10 ரீல்ஸ், அதாவது ஒரு படம் பார்க்குற நேரத்தில் உங்களால் குறையாமல் ஒரு 40 ரீல்ஸ் தள்ள முடியும். 40-50 ரீல்ஸ் தள்ளினீங்கன்னா ஒரு படத்துக்கு நீங்கள் எவ்வளோ டோபமைன் செலவு பண்ணீங்களோ அதை விட 50 மடங்கு அதிகமாக நீங்கள் ரீல்ஸில் செலவு பண்ணிருப்பீங்க. அதனால் இந்த டோபமைன் ஹிட் வேறு லெவலில் இருக்கும். அதனால் உங்களால் ஒரு விஷயத்தை ப்ரொடக்டிவாக செய்ய முடியாது. எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு மந்தமாகவே இருக்கும். அதனால் டோபமைன் ஹிட்டை குறைக்கணும்.